பொய்யான இறைதன்மையை உடைப்பாங்க, தௌஹீதை வெளிப்படுத்துவாங்க, அதாவது அரசியலையும் அகீதாவையும் நிலைநாட்டிருவாங்க. இங்கே அது பிரச்சனை இல்லை. நமக்கான பிரச்சனை வெளியவே இல்லை, அது நமக்குள்ளதான் இருக்கு. ஒவ்வொரு முஸ்லிமும் ஹார்ட் பியூரிஃபிகேஷன், தௌஹீதுல உறுதி, அல்லாஹ்வின் மீது பயம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, இது எல்லாத்தையும் தான் ஃபர்ஸ்ட் நாம கிரியேட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஹியூமன் சேரதானே சொசைட்டிங்கிற ஒன்னு உருவாகுது. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட ஹார்ட்டும் மாறாத வரைக்கும் அமைப்பை மாறினாலும் அநியாயம் மட்டும் திரும்ப திரும்ப உருவாகும் தானே. சோ இதயம் சரியானா நீதியும் சரியாகும். இந்த ப்ராப்ளம்ல மூமின்கள் நினைவில் வைக்க வேண்டியது என்னன்னா, கோபத்துல எல்லையே கடக்காதீங்க, பயத்துல நம்பிக்கையை இழந்துராதீங்க, உலக நலனுக்காக தௌஹீத காம்ப்ரமைஸ் செய்யாதீங்க. அப்போ கோவவே படாம உணர்ச்சியே இல்லாம இருக்கணுமான்னு நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு நல்லாவே கேட்குது நண்பர்களே. அநியாயம் பார்த்தா கோபம் வரணும், ஆனா கோபம் ஈமானை எரிச்சிடக்கூடாது. உங்க கோபம் துவாவா மாறட்டும், அது உங்க ஹார்ட்ல கரெக்ஷனை கொண்டு வரட்டும், உங்க தௌஹீத ஸ்ட்ராங் ஆக்கட்டும். இப்ப மனுஷங்களை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, அதிர்ச்சி, கோபம், சோர்வு, மறதின்னு ரிப்பீட் மோட்ல போய்கிட்டே இருக்கும். இதுக்கு அவுட்ரேஜ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப ஒளிபரப்பப்படும் பாவம் மனிதனோட மனச மந்தமாக்கிடும். எக்ஸ்ட்ரீமா கோபப்பட்டா அது காலம் போக போக எதுவும் செய்ய முடியலன்னு தெரிய வரப்போ வெறுப்புல மைண்ட் டம் ஆகும். சூழலை பார்த்து புரிஞ்சுக்கோங்க, ஆனா அதுலயே டீப்பா மூழ்காதீங்க. உலக அரசியலை கவனிக்கலாம், ஆனால் இதயத்தை குர்ஆன்ல மூழ்க வைங்க. அல்லாஹ்வின் கருணையில் நம்பிக்கை இழப்பது காஃபிர்களேன்னு அல்லாஹ் சொல்றான்.